இப்போ ஆணாதிக்கம்னு சொல்கிறோம்ல, ஆண்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆணாதிக்கம் என்றால் திறமை ஆதிக்கம். ஆண்களின் திறமையால் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். வேறு சும்மா அவங்க ஆதிக்கம் செலுத்தலை. ஆண்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்? தங்களுடைய திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஒரு ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி. அதனால் அப்படி தங்களுடைய திறமை, தொழில் திறமை, இப்படி பலவிதமான திறமைகளால் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். ஒரு ஆட்சி திறமை, தொழில் திறமை, நிர்வாக திறமை, இப்படி இப்போ ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பாக இருக்குன்னா அது இராணுவத்தால் தான். இன்றைக்கி இந்தியா பாதுகாப்பாக இருக்குதுன்னா அதுக்கு இராணுவம் தான் காரணம். இராணுவம்னு ஒன்று ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா சைனாக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை சீண்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அமைதியாக வாழ முடியாது. அதனால் நம்ம அப்போது அந்த இராணுவத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது? ஆண்கள் தான், அவங்களுடைய பங்களிப்பு. அப்போ நம்ம அமைதியாக இருக்கிறோன்னா அந்த இராணுவத்தால் தான் அது காரணம். அப்படின்னா இன்றைக்கி நம்ம அமைதியாக நிம்மதியாக தூங்குகிறோம் அப்படின்னா அந்த இராணுவத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது? ஆண்களுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடும் அமைதியாக இருக்குதுன்னா அது அந்த அந்தந்த நாட்டு இராணுவத்தால் தான் அந்தந்த நாடு அமைதியாக இருக்குது. அப்படின்னா அந்த இராணுவத்தில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்? யாருடைய திறமையை ஆதிக்கம் செலுத்துகிறது? ஆண்களின் திறமை தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது. அப்படித்தான் ஆண்கள் எல்லா துறைகளிலும் தங்கள் திறமையால் ஆதிக்கம் செலுத்துவதால் தான் ஆணாதிக்கம் என அது பெயர் பெறுகிறது. அதனால் ஆணாதிக்கம்னா ஏதோ ஒரு குற்ற சம்பவம் போல் அதை நம்ம குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது திறமை ஆதிக்கம். ஆண்கள் தங்களுடைய திறமையால் ஆதிக்கம் செலுத்துவதால் அது ஆணாதிக்கம் என பெயர் பெறுகிறது. பெண்கள் ஆண்களுடைய திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார். அந்த ஆதிக்கத்திற்கு பெண்கள் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். அப்படி தான் பார்க்கணும். ரெண்டு பேருமே போட்டி போட முடியாது. ஆண்களும் பெண்களும் போட்டியே போட முடியாது. அதனால் வேறு வழியே இல்லை. பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் உதவியாளர்கள். அப்படி தான் பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் பெண்களால் ஆண்களுக்கு உதவியாக கூட இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்களின் திறமையால் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். ஆண்களின் திறமையின் ஆதிக்கம் என்பது அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது. பெண்களால் ஆண்களுக்கு உதவி கூட செய்ய முடியாது. பெண்களால் ஆண்களுக்கு உதவியாளர்களாக கூட இருக்க முடியாது. அப்போ ஆண்களுக்கு யார் தான் உதவியாளர்னா ஆண்களுக்கு ஆண்கள் தான் உதவியாளர். அந்த அளவுக்கு திறமையில் ஆண்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள். அதனால் ஆணாதிக்கம் என்றால் என்னவென்றால் அது திறமையில் செலுத்தப்படும் ஆதிக்கம். ஆண்கள் தங்களுடைய திறமையால் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் எல்லா துறைகளிலும். சரி, அப்படின்னா பெண் ஆதிக்கம் என்பது இங்கு நிலவ வேண்டும். அப்போ தான் பெண் விடுதலை கிடைக்கும். பெண்கள் அப்போ தான் சுயமரியாதையோடு இருப்பார்கள், சுதந்திரமாக இருப்பார்கள். பெண்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். பெண்களுக்கு என்ன விருப்பம் என்றால் தாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், தங்களுக்கு உதவியாக ஆண்கள் இருக்க வேண்டும். அதுதான் பெண்களுடைய எதிர்பார்ப்பு. அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்போ அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கைக்கு போகணும். 2040 தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்து அதன் பிறகு வரப்போகிற உலகம் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களின் திறமை தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தும் என்பது தான் அதன் பொருள். பெண்களுடைய திறமை தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துமே தவிர சும்மா பெண்கள் ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஆண்கள் அந்த அளவுக்கு பெண்களின் திறமையை விட குறைவாகத்தான் இருப்பார்கள். பெண்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஆண்களின் திறமை ரொம்ப கீழே இருக்கும். ஆண்களை ஒரு குழந்தையாக பார்த்துக்கணும் பெண்கள். ஆண்களை நிறைய வேலை வாங்கி மிகப்பெரிய செயல்களெல்லாம் சாதிச்சிடலாம், பேர் வாங்கிடலாம்னு நினச்சா ஆண்கள் திறமையானவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் அப்போ பெண்கள் ஆதிக்கம் அங்கே எடுபடாது. அப்போ ஆண்கள் தான் பெண்களுடைய சாதனைகளுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஆண்களை ரொம்ப உதவியாளராக வச்சு அவனை நல்லா வேலை வாங்கி எல்லா செயல்களையும் சாதிச்சிடலாம், சாதித்து பேர் எடுத்து விடலாம் அப்படிங்கிற நினப்பு பெண்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு உதவியாளர்னால் என்னென்னா உதவியாக தான் வச்சுக்கணும். நிறைய பொறுப்புகள் அங்கே பெண்கள் தான் ஏற்றுக்கிட்டு செய்ய போகிறாங்க. ஆட்சி பொறுப்பு அத்தனையும் பெண்கள் கையில் இருக்குது. குடும்பத்தின் ஆட்சி பொறுப்பு, கூட்டு குடும்பத்தின் ஆட்சி பொறுப்பு, தெருவோட ஆட்சி பொறுப்பு, ஒரு ஊரோட ஆட்சி பொறுப்பு, ஊர் தலைவிகளாக பெண்கள் அனைவரும் சுழற்சி முறையில் அந்த ஊரின் தலைவியர்களாக பதவி வகிப்பார்கள். அந்த மாதிரி தான் பெண்கள் தங்களுடைய திறமையால் எவ்வளோ பொறுப்பு வரும். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது இப்போ ஆண்கள், இந்த உலகத்தில் ஆண்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே பெரிய தலைவலி பிடிச்ச வேலை.
அந்த பொறுப்பை பெண்கள் கையில் தான் இருக்கும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் அந்த பொறுப்பு, ஆட்சி செய்கிற பொறுப்பு, ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பு, ஒரு கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பு பெண்கள்கிட்ட தான் இருக்கும். கூட்டு குடும்பத்துக்கு தலைவி, ஒரு குடும்பத்தின் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், அது அம்மாவாக இருக்கலாம். குடும்பத்தின் தலைவி யாருன்னா பெண்கள் தான். அது அம்மாவோ பாட்டியோ கிடையாது, அம்மாவும் கிடையாது, பெண்கள். அந்த குடும்பத்தில் எந்த பெண்கள் இருப்பாங்க? அம்மா இருப்பாங்க, அப்புறம் மகள் இருப்பாள். குடும்பம்னா அங்கே பாட்டிலாம் இருக்க மாட்டாங்க, அம்மா அல்லது அம்மா அப்புறம் மகள். ஏன்னா பாட்டின்னு வரும்போது அவங்க இன்னொரு குடும்பம், அது தனி குடும்பம். அது மகளுக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் தனி குடும்பமாக போயிடுவாள். ஒரு 18 வயசு வரைக்கும் தான் ஒரு மகள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக இருக்க முடியும். அதனால் ஒரு குடும்பம்னா அங்கே பாட்டிலாம் இருக்க மாட்டாங்க, அம்மா தான் இருப்பாங்க, அப்புறம் மகள் இருப்பாள். மகள் இருந்தால் அவள் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவள் தனி குடும்பமும் போயிடுவாள், அது தனியாக போயிடணும். ஒரு 16 வயசு ஆயிடுச்சுனாலே போயிடணும், தனியாக கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி அவள் தனி குடும்பமாக போய்விட வேண்டும். ஏன்னா திருமண விஷயத்தில் ஒரு அம்மாவோட தலையீடு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 16 வயசில் ஒரு பெண் தனி குடும்பமாக போய்விட வேண்டும். ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆளுமைக்கு பெண்கள், ஒரு அம்மா இடையூறாக இருக்கக்கூடாது, பெற்றோர்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடு. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பம்னா என்னென்னாக்கா அங்கே அம்மா இருப்பாங்க, மகள் இருப்பாள். மகளுக்கு 16 வயசு ஆகிடுச்சுன்னா அவள் தனி குடும்பம். ஆனால் பேத்தியெல்லாம் இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தில் பேத்திங்கிற உறவு முறையெல்லாம் வராது, பாட்டிங்கிற உறவு முறையும் வராது, பேத்திங்கிற உறவு முறையும் வராது. பேத்திங்கிறது யார்? அவளுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கெல்லாம் தனி குடும்பம். அதனால் ஒரு குடும்பம்னா கணவன் மனைவி அல்லது அம்மா அப்பா, அவங்களுக்கு பிள்ளைகள், 16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள். ஒரு பொண்ணுக்கு 16 வயசு ஆன உடனே அவள் தனி குடும்பம் போயிடுவாள். அதே மாதிரி ஒரு பையனுக்கும் 16 வயசு ஆன உடனே அவன் தனி குடும்பம். தனி குடும்பம்னா என்ன? ஒரு கூட்டு குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்கும், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். அந்த காம்பவுண்டுக்குள்ளே அவங்க தனி குடும்பமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, தனி குடும்பமாக இருப்பாங்க. 16 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அது ஆணும் பெண்ணும் தனியாக குடும்பம் வசிக்க போயிடுவாங்க. ஒரு பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவன் மனைவி வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவள் அந்த பிறந்த கூட்டு குடும்பத்திலே தான் இருப்பாள். அவள் கணவன் வீட்டுக்கெலாம் போக மாட்டாள். ஆக இந்த மாதிரி பெண்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திறமை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை ஆட்சி செய்கிற பொறுப்பு, கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்கிற அந்த திறமை, ஊரை ஆட்சி செய்கிற திறமை, தெருவை ஆட்சி செய்கிற திறமை. அப்போது ஊரில் பிரச்சனை வந்தால் அவங்க தான் அந்த தலைமையேற்று தீர்த்து வைக்கிறது பெண்கள். அந்த நேரத்தில் சுழற்சி முறையில் ஒவ்வொரு பெண்களும் தலைவர்களாக பொறுப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தின் தலைவராக, கூட்டு குடும்பத்தின் தலைவர்களாக யார் இருக்காங்களோ அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். தெருவின் தலைவர்களாக ஒரு 10 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு தெரு. அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு தெருவின் தலைவியர்களாக 10 பெண்கள் தலைமை ஏற்பார்கள். ஒரு தெருவுக்கு 10 தலைவிகள் ஒரே நேரத்தில் பதவி ஏற்கிறவர்கள். ஏன்னா ஒரு குடும்பத்தை ஒரு பெண் தலைமை இருக்கிறா. ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்யும்போது ஒரு குடும்பமே சின்னது தான், அதுக்கே ஒரு தலைவி தேவைப்படும்போது ஒரு 10 கூட்டு குடும்பம் சேர்ந்தது ஒரு தெரு. அப்படி இருக்கும்போது 10 கூட்டு குடும்பம் சேர்ந்த ஒரு தெருவை ஆட்சி செய்வதற்கு 10 பெண்கள் கண்டிப்பாக தேவை தானே. அதனால தான் 10 பெண்கள், அந்த ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண் வீதம் 10 பெண்கள் ஒரு முறை ஒரு தெருவை ஆட்சி செய்வதற்கு நியமிக்கப்படுகிறார்கள். 300 கூட்டு குடும்பம் என்பது ஒரு ஊர். அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்கள் வருவார்கள் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும். ஒரு முறை ஆட்சி செய்கிற அந்த பதவி காலம் என்பது ஒரு மாதம். அப்படின்னா ஒரு மாதத்தில் 300 பெண்கள், ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண் வருவார், அந்த ஊரை ஆட்சி செய்வார். ஏன்னா ஊருன்றது பெரிய ஏரியா. அப்படி இருக்கும்போது அந்த ஊரை ஆட்சி செய்வதற்கு 300 பெண்கள் தேவைப்படுவார்கள். இந்த 300 பெண்களுக்கும் உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு உதவியாளர், அது கணவனாக இருப்பார் அல்லது அப்பா, அண்ணன், தம்பி, மகன், பேரன், இந்த மாதிரி உறவு முறை இருப்பாங்க உதவியாளர்களாக. அப்படி இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுடைய திறமை ஆண்களை விட அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்குன்னா, அப்போ ஆண்கள் தங்களுடைய திறமையை குறைச்சிக்க வேண்டியதான். எப்படி குறைக்கிறது? அது யார் கையில் இருக்குது? பெண்கள் கையில் தான் இருக்குது. ஆண்களே ஒரு குழந்தையாக பார்த்துக்கணும். குழந்தையானா அவனுக்கிட்ட சின்ன சின்ன உதவிகளை தான் தன்னால் செய்ய முடியாத எந்த வேலையும் ஆண்கள்கிட்ட இருந்து பெண்கள் பெறக்கூடாது. ஒரு பெண்களால் என்னால் பனைமரத்தில் ஏற முடியாதுன்னு ஒரு பெண் சொல்கிறான்னா, அப்போ தன்னால் அந்த பனைமரத்தில் ஏற முடியாதுன்னா அப்போ தனது கணவனாலையும் அந்த பனைமரத்தில் ஏறக்கூடாது அவன் அப்படின்னு நினைக்கணும். என்னால் முடியாதுப்பா, தென்னை மரத்துலலாம் நான் ஏறிட மாட்டேன், நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்கிறான்னா அவள் என்ன பண்ணணும்னா தனது கணவனை தென்னை மரத்தில் ஏற்றிடக்கூடாது.
உனக்கே அது பயமாக இருக்குது, உன்ன மாதிரி தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். நம்மளை மாதிரி தானே நம்முடைய புருஷனும். அவன் பாவம் குழந்தை, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கெல்லாம் தென்னை மரம் ஏற நான் அனுமதிக்க மாட்டேன், கீழே விழுந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆண்களை ஒரு குழந்தை போல் பெண்கள் பார்த்துக்கணும். அப்போவே ஆண்களின் திறமை என்பது குறைந்து விடும், பெண்களின் திறமை அதிகமாகிவிடும். பெண்கள் தங்களுடைய திறமையை அதிகரிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பயிற்சி எடுத்து திறமைகளை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப எளிதாக ஆண்களை நீ குழந்தையாகவே இருடா, நீ ஒன்றும் பெருசாக சாதிக்க வேண்டாம், இப்போ குழந்தையாக சொல்கிற வேலையை மட்டும் செய், எளிதாக சொல்லுகிற வேலையெல்லாம் செய், கடினமாக முரட்டுத்தனமான எந்த வேலையும் செய்து எங்களோட நீ பெரிய ஆளாகிடாத. நீ குழந்தையாகவே இருந்தால் தான் நாங்கள் எளிதாக பெரிய ஆளாக முடியும். எளிதாகவே நாங்கள் எப்படி பெரிய ஆளாகிறது, இதுதான் பெண்களுக்கான அந்த திறமையின் ரகசியம். பெண்கள் ரொம்ப இயல்பாக இருக்கணும். ரொம்ப அதுக்காக போராடி நான் தன்னை பெரியவராக அவங்க காட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படித்தான் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகணும்னா அப்படிப்பட்ட பெரிய ஆளுங்கிற அந்த போஸ்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தூக்கி போட்டுருவாங்க. பெண்கள் எப்போவுமே ரொம்ப நுட்பமாக அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க எப்படி பெரிய ஆள் ஆகிறது. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஆண்களை நீ குழந்தையாகவே இரு, நீ ரொம்ப முரட்டுத்தனமான சாகசத்தெல்லாம் பண்ணாத, எங்களுக்காகலாம் நீ சாகசத்தை பண்ணாத, நீ குழந்தையாகவே இரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ குழந்தையாக இருந்துட்டா நான் இயல்பான திறமையோட நான் உன்னை விட பெரிய ஆளாகவே எல்லாத்துக்கும் தெரிவேன். பெண்கள் இயல்பான திறமையோடு இருப்பாங்க. அதை ஆண்கள் கொஞ்சம் அப்படி செல்லம் கொடுத்து அவங்கள ஒரு குழந்தையாகவே வச்சுக்கிட்டு சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு சொல்லாதெல்லாம் நீ செய்யாத, ரொம்ப திறமையெல்லாம் எங்ககிட்ட காட்டாத, உன் திறமையை நீ உங்ககிட்டே வச்சுக்கோ, ரொம்ப எளிதான வேலையை தான் நீ செய்யணும், எங்களுக்காக நீ ரொம்ப ஆபத்தான செயல்களில் ஈடுபடாத. அப்படியே செஞ்சு பழகி அப்படியெல்லாம் நான் உன்னை செய்ய அனுமதிச்சிட்டாக்கா, பெண்களுக்காக நீ ஆபத்தான செயல்களில் ஆண்களை செய்வதற்கு நாம் பழக்கப்படுத்திட்டா ஒரு கட்டத்தில் ஆண்கள் திறமையானவர்களாக மாறி விடுவார்கள். அப்புறம் பெண்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் ஆண்களை குழந்தையாகவே வச்சுருக்கணும். அப்போ தான் பெண்கள் ஆதிக்கம் என்பது எளிதாக நடைபெறும், இயல்பாக நடைபெறும். அப்போ ஆண்களுக்கும் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழ்க்கை இவ்வளோ ஈஸியாக, அப்புறம் முரட்டுத்தனமாக பெண்களுக்காக உழைச்சி அப்போ ஆண்கள் பெரிய ஆளாகிடுவாங்க. அப்புறம் ஆண்களுக்கும் டார்ச்சர், பெண்களுக்கும் டார்ச்சர், வாழ்க்கையை ஆபத்தாக மாறிடும். எந்த வாழ்க்கை இனிமையான இருக்கணும்னா எளிதான வேலைகள். வாழ்க்கையில் கஷ்டமான வேலையே இருக்கக்கூடாது, எளிதான வேலைகளாக தான் இருக்கணும். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க குடிசையில் தான் வசிப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் எல்லாமே எளிதாக தான் இருக்கும். ரொம்ப முரட்டுத்தனமாக கஷ்டம்லாம் பட மாட்டாங்க. இப்போ நம்ம இயந்திர அறிவியல் உலகில் என்ன பண்ணுறோம், பஸ் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், பைக்கெல்லாம் ஓட்டுறோம், அப்படியே ட்ரெயினில் போகிறோம், கப்பலில் போகிறோம், விமானத்தில் போகிறோம், தொழிற்சாலையில் உழைக்கிறோம், பயங்கரமான வேலைகள், கடுமையான வேலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம்ம அமைதியாக இருக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே அந்த மாதிரி வேலைலாம் கிடையாது. கார் ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, விமானத்தில் போகிறது, விண்வெளிக்கு போகிறது, அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. கடலில் மீன் பிடிக்க போகிறது, இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ரொம்ப எளிதானது. குடிசை, தோட்டம், விவசாயம் பார்த்திங்கன்னா மென்மையான விவசாயம். இப்படி மூட்டை தூக்குற வேலைலாம் அங்கே கிடையாது. அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாத அப்படி இருக்கணும். அப்போ தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். நீ எங்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டியோ அப்போ நீ உனது மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். நீ கஷ்டப்பட்டுனா ரொம்ப உயிரை பணயமாக வச்சு ரொம்ப கடினமான வேலைகளை நீ எப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டியோ அப்போ நீ ஆபத்தை நோக்கி போயிடுவ. நீ அழிவை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டாய் என்று பொருள். அதனால் மென்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நீ பாதுகாப்பாக இருப்ப, உன் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஒரு குழந்தைங்க ஏன் சந்தோஷமாக இருக்காங்க? அவங்க ஒரு அப்பாவை மாதிரியோ அல்லது ஆண்களைப் போலையோ, பெரிய ஆண்களைப் போல, பெரியவர்களைப் போல முரட்டுத்தனமான வேலைகளை அவங்க செய்கிறதில்ல. எப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்காங்க குழந்தைங்க? 5ஆவது படிக்கிற வரைக்கும் தான் சந்தோஷமாக இருக்காங்க. 6, 7, 8, 9 போக அந்த பாடச்சுமை என்பது அதிகமாகும்போது, ரொம்ப கஷ்டமான பாடத்தை படிக்கும்போது அவங்களுடைய சந்தோஷம் போயிடுது. காலேஜ் போகும்போது அவனுக்கு அந்த பழைய சின்ன வயசில் இருந்த சந்தோஷம் சுத்தமாக போயிடுது. சின்ன வயசு படிக்கும்போது சின்ன வயசில் கனவில் அவன் பறக்கிற மாதிரிலாம் கனவு வரும். எனக்கெல்லாம் வந்திருக்கு. அப்படியே நம்மளை யாரோ துரத்திட்டு வர மாதிரியும், பறந்து எஸ்கேப் ஆகிற மாதிரியும், அந்த கனவு மீண்டும் வராதான்லாம் ஏங்கியிருக்கேன் ஒரு வயசுக்கு. அப்போ சின்ன வயசில் எனக்கு மட்டும் இல்லை, சின்ன வயசில் அப்போல்லாம் எல்லாத்துக்குமே வந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு வராது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு பாடச்சுமைகள் அதிகம். அதனால் அவனுக்கு பறக்கிற மாதிரிலாம் கனவுகள்லாம் வராது. ஏதாவது தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிற மாதிரி தான் கனவு வரும். அதனால் அந்த மாதிரி பறக்கிற மாதிரியான கனவு சின்ன வயசில் ஏன் பசங்க அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை சுமையாக இல்லை, அவன் குழந்தையாக இருக்கிறான்.
அதனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி வாழ்க்கையே ஜாலியாக இருக்கும். அதனால் சின்ன வயசில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் இருக்கணும். சின்ன வயசில் நமக்கு எப்படி வாழ்க்கை சுமை இல்லாமல் இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும், வயசான வரைக்கும், சாகிற வரைக்கும் நமது வாழ்க்கை எளிதாக இருக்கணும். சின்ன பசங்களுக்கு வாழ்க்கை எப்படி எளிதாக இருக்கோ அதே மாதிரி தான் வயசானவங்களுக்கும் வாழ்க்கை எளிதாக இருக்கணும். சின்ன பசங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் வயசானவங்க செய்யணும். அங்கே அதுதான் செய்வாங்க. சின்ன பசங்க என்ன செய்வாங்க, ஒரு 10 வயசு பசங்க கூட என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தோட்டத்தில் தண்ணி ஊற்றி மரத்தை வளர்த்து காய்கறி பழங்கள் இதெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க வீட்டுக்கு. அதே தான் பெரியவங்களும் பண்ண போகிறாங்க. சின்னவங்க என்ன தொழிலில் என்னத்தை செய்ய போகிறாங்களோ, ஒரு தோட்டத்துக்கு போவாங்க. ஒரு 8 வயசு ஆனப்புறம் அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிலத்தில் ஒரு மரக்கன்றுகளை நட்டி தண்ணி ஊற்றி வளர்த்து அதில் பழம் பறித்து அந்த அம்மாட்ட கொண்டு கொடுப்பாங்க. அல்லது அம்மா நீ சாப்பிடு, நான் ஒன்று சாப்பிட்றேன் அப்படின்னு கொடுப்பாங்க. இதே தான் அங்கே உள்ள பெரியவங்க எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாருமே, பெரியவங்க 50 வயசு 60 வயசு 70 வயசு 40 வயசு, இளைஞர்களும் சரி சின்ன பசங்க எல்லாருமே ஒரே வேலையை தான், ஒரே ஒரு வேலை தான். அதை எல்லா வயசில் உள்ளவங்களும் செய்ய போகிறாங்க. ஆண்களும் செய்ய போகிறாங்க, பெண்களும் செய்ய போகிறாங்க. எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் தான். 8 வயசுக்கு மேலே ஆனவுடனே 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. 8 வயசுக்கு மேலே உள்ளவனுக்கு 2 ஏக்கர் நிலம் தான். 18 வயசு உள்ளவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தான். ஆண்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் தான். பெண்களுக்கும் 2 ஏக்கர் நிலம் தான். அது மாதிரி 50 வயசில் இருந்தாலும் அவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் தான். 3 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். ஒரே வேலையை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது அங்கே வந்து நீ பெரிய ஆள், நான் சின்ன பையன் அப்படிங்கிறதுக்கு என்ன வேறுபாடு? வயசு தான் வேறுபாடு. வாழ்க்கை முறை எல்லாம் ஒரே மாதிரி தான். வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி தான். வாழ்க்கை சுமை என்பது ஒரே மாதிரி தான். சின்ன வயசு பசங்களுக்கு நீ ஒன்றுமே வேலை இல்லை, உனக்கு நிலமே கிடையாது, பெரியவங்களுக்கு தான் நிலம் அப்படின்லாம் கிடையாது. 8 வயசு ஆனாலே உனக்கு நிலம் கொடுக்கப்பட்டு விடும். 8 வயசுக்குள்ளே இவன் இப்போ அம்மா அப்பாட்டேருந்து கற்றுக்க வேண்டியதான் எப்படி நிலத்தில் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது. 8 வயசுக்கு அப்புறம் தனியாக நிலத்தை கொடுத்துட்டு தனியாக நீ உன் நிலத்தை நீ பார்த்துக்கோ, ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோ. அப்படி அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அப்படி இருக்குது. அதனால் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க. வாழ்க்கை ரொம்ப எளிதாக இருக்கும். எந்த அளவுக்கு எளிதாக இருக்கோ வாழ்க்கை, அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருப்ப. வாழ்க்கையை நீ வந்து பாதுகாப்பாக இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும். எந்த அளவுக்கு எளிதாக இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த அளவுக்கு சுமைகள் குறைவாக இருக்குது. எல்லாரும் ஒரே வாழ்க்கையை தான் வாழணும். 8 வயசில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நீ கடைசி வரைக்கும் வாழ போகிற. ஒரு வயசு அதிகமானா ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு 5 வயசு பையன், நம்ம வாழ்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் 5 வயசு ஒரு குழந்தை என்ன பண்ணும், அவனா அல்லது 2ஆம் வகுப்பு படிக்கிற 10 வயசு குழந்தை என்ன பண்ணும், அதுக்கு வேலை ரொம்ப கம்மி. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார், அவர் ஃபேக்ட்ரியில் போய் வேலை பார்ப்பார். ஃபேக்ட்ரியில் ரொம்ப கஷ்டமான வேலை, ஒரு டிரைவராக வேலை பார்ப்பார். லாரிலாம் ஓட்டிட்டு நெடுஞ்சாலைகளில் லாரியெல்லாம் ஓட்டிட்டு வருவார். ஆனால் அந்த குழந்தை அவருடைய 10 வயசு பையனோ பொண்ணோ என்ன வேலை பார்ப்பா, சும்மா பாட புத்தகங்கள் அப்படி ஜாலியாக ஆடி பாடிட்டு இருப்பான். அப்போது அப்பா சந்திக்கிற சுமைகள் என்பது ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது, அழிவு நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் 10 வயசு பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்பது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அப்போ அப்பாவை பார்க்கும்போதே பயமாக தான் இருக்கும். அவங்களுக்குள்ள சந்திக்கிற பிரச்சனைகளில் வேறுபாடு இருக்குது, புரிஞ்சிக்க முடியாது. அப்பாவோட பிரச்சனையை குழந்தைகளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்பாவுக்கு டென்ஷன் வரும், அடிப்பார், அது மாதிரிலாம் நடக்கும். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 8 வயசுக்கு மேலே ஆனாலே 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. 40 வயசில் உள்ளவங்களுக்கும் அதே தான், 2 ஏக்கர் நிலம். 50 வயசில் உள்ளவங்களுக்கும் 60 வயசில் உள்ளவங்களுக்கும் எத்தனை வயசானாலும் சரி உனக்கு அந்த சின்ன வயசில் கொடுத்தா அதே நிலம் தான், 2 ஏக்கர் நிலம். அப்போ எல்லோரும் ஒரே மாதிரி தான் வாழ்கிறாங்க. சின்னவங்க பெரியவங்க, ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லை, வயது வேறுபாடுகளை கடந்து ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. அதனால் வாழ்க்கை எளிதாகவே இருக்குது. எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். நீ பெரிய ஆள், நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற, நாங்கள்லாம் சின்ன பசங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீலாம் சின்ன பசங்கடா, அவங்களுக்குலாம் என்னடா தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. சின்ன பசங்களை புறக்கணிக்கிறது அவனுக்கு அவமானமாக இருக்கும். சின்ன பசங்களுக்கும் அவமானமாக இருக்கும். என்னடா நம்மளெல்லாம் மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பெரியவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் வேறு மாதிரி இருக்குது. சின்ன பசங்களோட சேரவே மாட்டாங்க. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கும், ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி இருக்கும். காரணம் என்னென்னா, பெரியவங்க சந்திக்கிற பிரச்சனையே வேறு, சின்னவங்க சந்திக்கிற பிரச்சனையே வேறு. சின்னவங்க சாதாரணமான பிரச்சனையை சந்திக்கிறாங்க, பெரியவங்க ஆபத்தான அழிவு நிறைந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தங்களுடைய தொழிலில்.
அதனால் இந்த 2 பேரும் சேர்ந்துக்கவே மாட்டாங்க. சின்ன பசங்களோட சேர்ந்தாக்கா பெரியவங்களுக்கு எங்கே அவமானமாக போயிடும், 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, என்ன சின்ன பசங்களோட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்க சின்ன பசங்ககிட்ட பழகவே மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கு ஒரு கோபம், என்னடா நம்மளை இப்படி புறக்கணிக்கிறாங்க இந்த பெருசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசுகளை மதிக்க மாட்டான். என்ன நீ புறக்கணிக்கிற, என் கூட பேசினா உனக்கு மரியாதை குறைவுன்னு நினைக்கிற, அப்படின்னா உனக்கு நான் என் மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பொண்ணுங்களோ சின்ன பசங்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்து இந்த தலைமுறை இடைவெளி இங்கே நடக்குது. அதனால்தான் சின்ன பசங்க ஏன் பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா அதான் காரணம். பெரியவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன பசங்க கூட சேர்ந்தா எங்கே மற்றவங்க நம்மளும் சின்னவங்களாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சின்ன பசங்களை ஒதுக்குறாங்க. எப்போ வந்து சின்ன பசங்களுக்கு மரியாதை கிடைக்குன்னா அவன் ஒரு வேலைக்கு போகும்போது தான் அவனை மதிக்கிறாங்க பெரியவங்க. வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்கள மதிக்கிறதே கிடையாது இந்த பெரியவங்க. மனுஷனாக கூட மதிக்கிறது, ஒரு மனுஷங்களாக கூட மதிக்கிறது இல்லை. இந்த தலைமுறை இடைவெளி இதுதான் இந்த பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையே உள்ள ஒரு ஆரோக்கியமற்ற உறவுமுறைக்கு காரணமாக இருக்கிறது. இங்கே ஆரோக்கியமான உறவுமுறையே இல்லை. பெரியவர்கள் நேரடியாக சிறியவர்களை தொடர்பு கொள்வதே இல்லை, வழிகாட்டுவதில்லை. பெரியவர்கள் சிறியவர்களோடு பக்கத்திலே விடுறதில்லை, சிறியவர்களை நெருங்கவே விடுறதில்லை. ஒரு தோளில் கை போட்டு மகனிடம் பேசுகிற தந்தை எத்தனை பேர் இருக்கிறாங்க? தோளில் கை போட்டு மகனிடம் பேசுகிற ஒரு அம்மா எத்தனை பேர்? ஒரு மகளிடம் பேசுகிற ஒரு தந்தை, ஒரு தோழமையோடு பேசுகிற தந்தை எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்தில்? தோழமையோடு மகளிடம் பேசுகிற ஒரு அம்மா இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை. அதனால்தான் பெரியவர்கள் மதிப்பிழந்து போகிறார்கள் சிறியவர்களிடம். காரணம் என்னென்னா பெரியவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் கஷ்டமானதாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, அழிவு நிறைந்ததும் ஆபத்தானதும் இருக்குது. சின்னவங்க சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க தங்களுடைய மரியாதையை பாதுகாத்துக்கிறதுக்காக சின்ன பசங்களை கிட்ட நெருங்க விடுறதில்ல, சின்ன பசங்க கிட்டே போகிறதில்ல. ஒரு தூரத்தில் நின்றுக்கிட்டு அதிகாரம் செஞ்சிட்ருக்காங்க. பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தூரமாக நின்றுக்கிட்டு ஒரு இடைவெளியை கடைபிடித்து கொண்டு சிறியவர்களிடம் அதிகாரம் செலுத்துகிறார்கள். அதிகாரம் மிரட்டுறது, உருட்டுறது, பயமுறுத்துறது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் காரணம் என்னென்னா அந்த திறமை, அவங்க சந்திக்கின்ற பிரச்சனைகளில் உள்ள வேறுபாடு தான் காரணம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சா அவங்க எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை ஒரே மாதிரி தான். 8 வயசுக்கு மேலே ஆனாலே அல்லது பிறந்தது முதற்கொண்டு ஒரு ஊரின் பெண்களெல்லாம் ஆட்சி பொறுப்பே இருக்கிறாங்க. குடும்பத்தின் தலைவி, கூட்டு குடும்பத்தின் தலைவி, தெருவின் தலைவி, ஊரின் தலைவியாக பொறுப்பேற்கிறார்கள். அந்த பதவி என்பது கௌரவ பதவி கூட. நீ பிறந்துட்டாலே உனக்கு அந்த பதவி வரும். உனக்கு ஊரின் தலைவி பிறந்துட்டாலே போதும், நீ பிறந்தாலே போதும். நீ பெண்ணாக பிறந்தால் அந்த ஊரின் தலைவியாக பதவி ஏற்பதற்கு நீ பெண்ணாக பிறந்ததே ஒரு தகுதியாக பார்க்கப்படும். நீ உனக்கு வயசு வந்து விவரம் வரணும், தேர்தலில் போட்டிடணும், அதெல்லாம் அங்கே கிடையாது. தேர்தலுங்கிறதே அங்கே கிடையாது. அதுக்காக ஏன் போட்டி போடுறாங்கன்னா அதில் வரி யாருமே போட மாட்டாங்க. பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அதனால் அரசாங்கத்துக்கு இங்கே கஜானா நிரம்பி இருக்குது, எல்லோரும் வரி போடுறாங்க. அந்த வரியில் வந்து ஆட்டையை போடலான்னு தான் இங்கே வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு அத்தனை பேரும் போட்டி போடுறாங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து வரிங்கிற வழக்கமே கிடையாது. அங்கே தான் பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்னும் நடைமுறையே கிடையாது. அதனால் வரி போடுகிற வழக்கமே கிடையாது, வரி வசூலிக்கிற வழக்கமும் கிடையாது. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்றுமே, அவங்க சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால் அந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சாதாரணமானது. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பெரிய சட்ட புத்தகத்திலலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம், அதில் உழைக்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, அப்புறம் தூங்குறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. முடிஞ்சு போச்சு. ஆவணங்கள்லாம் கிடையாது. ஜாதி சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, பிறந்தநாள் சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இந்த பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, ஆவணங்களே கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றிய விவரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுக்க வேண்டியதான். நான் யார், என்னுடைய பெயர், என்னுடைய தந்தை, தாய், இப்போ என்னுடைய வீடு, அதுக்கு எல்லாம் எண்ணெலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். குடிசை வீடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அடிப்படையான ஒரு ஆவணம் தான் அங்கே பராமரிக்கப்படும். அதுக்காக ஆவணமே இல்லைன்னுலாம் கிடையாது, ஆவணம் இருக்கும். அடிப்படையான ஆவணம் ஒவ்வொருத்தரும் அவங்க கையில் வச்சுக்க வேண்டியதான். அது ஊர் நிர்வாகத்துலேயும் அது ஒரு குடிசையாக தான் இருக்கும். ஊர் நிர்வாக அலுவலகம் என்பதும் ஒரு குடிசையாக தான் இருக்கும். அங்கேயும் இதை ஒவ்வொரு ஓலைச்சுவடி ஊருக்காக எழுதி கொடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி அடிப்படையான ஆவணங்கள் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சுழற்சி முறையில் அந்த ஊரின் தலைவியாக அனைத்து வயது பெண்களுமே பிறந்துட்டாலே உனக்கு அந்த பதவி. ஒரு பொண்ணு பிறக்கிறா,
அவர்கிட்ட சொல்லிடலாம், நீ இந்த மாதம் நீதாம்மா இந்த ஊரோட தலைவி, தெரியுமா உனக்கு? அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கிட்ட போய் சொல்லுவாங்க, அதுக்கு அந்த பதவி, நீதாம்மா இந்த ஊரோட தலைவி, ஏம்மா நீ தான் தலைவி, அப்படியா? அதுக்கே ஒன்றுமே புரிஞ்சிக்காது அந்த குழந்தை. ஏன்னா பதவிங்கிறது என்னது? அது ஒரு கௌரவ பதவி. நீ இந்த ஊரில் பிறந்துட்டாலே அந்த பதவி உனக்கு வந்துடணும். ஊர் தலைவி என்கிற பதவி உனக்கு வந்துடணும். அது மாதிரி ஊர் காவலன், ஆண்களுக்கு ஊர் காவலன் என்கிற பதவி. ஊர் தலைவியாக இருக்கிற பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுக்கு ஊர்காவலன் என்கிற பதவி. ஒரு ஆண் பிறந்துட்டாலே அவனுக்கு அந்த கௌரவ பதவி வந்துடும். அப்படியே அடுத்த மாதம் நீ தாண்டா அந்த ஊர்காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மாதம் நீனும் இந்த ஊரை ஆட்சி செய்ய போகிறாய், உனக்கு அந்த கௌரவம் வந்துருச்சு, கௌரவ பதவி. அடுத்த மாதம் சுழற்சி, அப்புறம் ஒரு 8 மாதம் கழித்து திரும்ப மீண்டும் அந்த சுழற்சி முறை. ஒவ்வொரு மாதமும் 300 ஆண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். அப்புறம் 8 மாதம் கழித்து மீண்டும் 8 மாதத்திற்கு முன்பு ஒரு ஆண் ஆட்சி செய்தனால காவலாக இருந்திருப்பான். அதே ஆண் மீண்டும் 8 மாதம் கழித்து அந்த ஊரை மீண்டும் காப்பதற்கு காவலனாக அந்த பொறுப்பேற்கிற அந்த சுழற்சி முறை மீண்டும் அந்த ஆணுக்கு வரும். ஆட்சி பொறுப்பு என்பது வேறு, காவல் என்பது வேறு. ஆண்களுக்கு காவல், பெண்களுக்கு ஆட்சி பொறுப்பு. இப்படி அங்கே எல்லா வயதினரும் அந்த ஊர் தலைவியாக இருக்கிறார்கள், எல்லா வயதினரும் ஊர் காவலனாக இருக்கிறார்கள். அதனால் நீ பெரியவங்களுக்கு தான் அந்த பதவி, அந்த பொறுப்பு. சின்னவங்களுக்கு உனக்கு வயசு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் அந்த வயதை காரணம் காட்டி அந்த பதவி என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் போகாது. அப்போது சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு இடைவெளியே இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், ஒரே மாதிரியான மரியாதையில் எந்த பாரபட்சமும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதை கொடுக்கப்படுகிறது. இப்படி அந்த ஊரில் தலைமுறை இடைவெளி என்பது இல்லை. எங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தலைமுறை இடைவெளி இல்லை. தொழில் 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அவங்க செய்கிற 8 வயசில் ஒருத்தர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் 50 வயசில் உள்ள ஒருத்தரும் செய்வார். அவருக்கும் 2 ஏக்கர் நிலம். ஆண்கள் பெண்கள் பாகுபாடு கிடையாது. அப்போ தொழிலையும் சரி, ஒரு ஊரை ஆட்சி செய்கிற அந்த ஊரை ஆட்சி செய்கிற அந்த ஊர் தலைவி, அப்புறம் ஊருக்கு காவலாக பொறுப்பு வைக்கிற ஆண்களுக்கு, இப்படி ஆண்கள் பெண்கள் அனைத்து வயதினருக்கும் உரிமைகள் அதிகாரங்கள் சமமாக கொடுக்கப்படுகிறது. பாரபட்சம் இல்லை. அந்த அதிகாரத்துக்காக நீ தேர்தலில் சந்தித்து வீடு வீடாக கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி அப்படி வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தேடி வரும். அதிகாரம் என்பது உன்னை தேடி வரும், பதவி என்பது உன்னை தேடி வரும், பொறுப்பு என்பது உன்னை தேடி வரும், மரியாதை என்பது உன்னை தேடி வரும். அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இப்படித்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அமைகிறது. அங்கே பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள், ஆண்கள் பெண்களை விட பல மடங்கு திறமை குறைவானவர்களாக இருப்பார்கள், ஒரு குழந்தைகளாக இருப்பார்கள். அப்போ தான் ஆண்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவனை கஷ்டப்படுத்த மாட்டாங்க பெண்கள். நீ எப்போ என் பக்கத்திலே இருடா, அது போதும்டா, பக்கத்திலே இரு, நான் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செய், நான் பேசுகிறத நீ கேளு, நீனு எதாவது பேசு, நான் கேட்டுக்கிறேன். இப்படி இதான் துணை, நீ பேச்சு துணை. பெண்களுக்கு ஆண்கள் துணை என்றால் அது எப்படி என்றால் பேச்சு துணை. நான் பேசும்போது கேட்குறக்கு ஒரு ஆள் வேணும். அது மாதிரி ஆண்கள் அப்படி தான். அதுதான் துணை. பெண்களுக்கு ஆண்கள் உதவியாளர்கள் என்றால் அதன் ஒரே பொருள் என்ன தெரியுமா? பேசுவதை கேட்கணும், பேச்சு துணை. அதுக்கு தான் ஆண். பெண்கள் பேசுவதற்கு ஆண்கள் கேட்கணும், அதுதான், கேட்பது தான் துணை. பெண்களுக்கு துணை என்றால் என்ன அர்த்தம்னா, பெண்கள் பேசுவதை கேட்பது, பெண்கள் பேசும்போது கேட்பது, பேசுவதை கேட்பது, பெண்கள் சொல்வதை செய்வது. அதுக்கப்புறம் தான் சொல்வதை செய்வது என்பது அதுக்கப்புறம் தான். அடிப்படையில் எது துணைன்னா, எதற்காக பெண்கள் ஆண்களை உதவியாக ஏற்கிறார்கள், உதவியாக தேடுகிறார்கள் அப்படின்னா, பேசுகிறத கேட்குறதுக்கு, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்கள் மீது அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை, பாசம், அன்பு எல்லாமே. அதனால் பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணுன்னா பெண்கள் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பெண்களுக்கு உதவியாக ஆண்கள் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கணும்னா ஆண்கள் தங்களுடைய திறமையை ஆண்கள் தங்கள் திறமையை எப்போ பெண்களை விட குறைவாகவே வச்சுருக்கணும். எல்லா வகையிலுமே, தொழிலில் கூட பெண்கள் தான் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். தொழிலில் கூட எந்த வகையிலையும் சரி, ஆண்கள் திறமையானவர்களாகவே தெரியக்கூடாது. பெண்களை விட ஆண்கள் தான் திறமையானவர்களாக தெரியவே கூடாது. பெண்கள் தான் திறமையானவர்கள். தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு நடைமுறையாக இருக்கட்டும், கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், அப்புறம் தொழில் நிர்வாகமாக இருக்கட்டும், ஆட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், குடும்பத்தை ஆட்சி செய்வதாக இருக்கட்டும்,
எல்லா விஷயத்துலையுமே பெண்கள் வந்து ஆசிரியர்களாக இருக்க வேண்டும், ஆண்கள் வந்து மாணவர்களாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு திறமையில் ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும், திறமையில் ஒரு ஒரு உயர்வு தாழ்வு இருக்க வேண்டும். பெண்கள் வந்து வழிகாட்டுபவர்கள், கற்றுக் கொடுப்பவர்கள், ஆண்கள் வந்து கற்றுக்கொள்பவர்கள், பெண்களின் வழியில் நடப்பவர்கள், குழந்தைகளாக நடக்கணும். எல்லா வகையிலுமே இப்போ தொழிலில் வந்து ஆண்கள் ஆதிக்கமாக இருப்பாங்க, குடும்பத்தில் பெண், அதெல்லாம் கிடையாது. எல்லா வகையிலுமே பெண்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள். அதற்காக நீ கஷ்டப்பட தேவையில்லை. அதுக்காக அப்போ வந்து அப்படியா பெண்களுக்கு இவ்வளோ பெரிய சுமையா, இவ்வளோ பெரிய, அப்போ பெண்கள் தங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு கடினமாக போராடணுமா, அப்போ தான் ஆண்களிடமிருந்து மரியாதை கிடைக்குமா, பணிவு கிடைக்குமா? அதெல்லாம் தேவையில்லை. ஆண்களே கொஞ்சம் குழந்தையாக வச்சுருங்க. அவனை வந்து ஒரு அடிமையாக நினச்சிக்கிட்டு உங்களால் செய்ய முடியாத வேலையெல்லாம் அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அந்த வேலையை செஞ்சு உங்களை விட திறமையானவனாக மாறிவிடுவான். அப்புறம் உங்களை பெண்களாகி உங்களை மதிக்க மாட்டான். இதுதான். அதனால் பெண்கள் தங்களால் முடியலைன்னா அந்த வேலையை ஆண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. தங்களை மாதிரி தான், தன்னை போல தான் ஆண்களும் அப்படின்னு நினைக்கணும். தனக்கு கஷ்டம்னா அது ஆண்களுக்கும் தான். அவன் என்ன அடிமையா, இல்லை வந்து அவனுக்கு வந்து உடம்பு என்ன உணர்ச்சியற்ற மரக்கட்டையா? அவனுக்கும் அதே தான் அப்படின்னு நினைக்கணும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள்னால் பெரிய அதிசயத்தை புரிஞ்சிருவாங்க, அப்படி அதை வானத்தில் பறந்து ரெண்டாக கிழிச்சு வந்துடுவாங்க, பல்ட்டி அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஏற்றி விடுற உசுப்பேற்றி ஐஸ் வச்சு அவனை வச்சுக்கிட்டு அவனை அடிமையாக நினச்சி அவனுடைய உழைப்பை சுரண்டி ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பம்முறது, பதுங்கிறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சு சொல்லுங்கள், ஏங்க, என்னங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரி புருஷன் பேரை நான் சொல்ல மாட்டேங்க, இந்த மாதிரிலாம் சொல்லி அவனை பெரிய ஆளாக்கி அவன் உழைப்பை வீட்டிலேயே உட்காந்து சுரண்டி தின்னு கொளுத்து இந்த ஏமாத்துறது. இதுதான் வந்து ஆண்களை வந்து திறமையானவர்களாக மாட்டி தங்களை வந்து தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு காமிச்சு அதன் மூலம் ஒரு பரிதாபத்தை சம்பாதிச்சு ஆண்களிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்த்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அதுதான் பெண் அடிமைத்தனம் என்பது. அதனால் பெண்கள் உதவியாக இருக்க தான் முயற்சி செய்யணுமே தவிர அடிமையாக இருக்க முயற்சி செய்யக்கூடாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்கள் வந்து ஆதிக்கம் நிறைந்தவர்களாக தான் இருப்பார். ஆதிக்கம் என்னவென்றால் ஆண்கள் தங்களுடைய திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதுதான் வந்து ஆணாதிக்கம் என்றால் என்னவென்றால் ஆண்கள் எல்லா துறைகளிலும் தங்களுடைய திறமையால் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதனால் வந்து பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னா அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் தான் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள். அதேமாதிரி அங்கே ஏன் போர்லாம் நடக்காது? அங்கெல்லாம் போர்லாம் நடக்காது. போர் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நடக்கும். அங்கே வந்து இந்த ஊருக்கு ஊர் சண்டை போடுறது, கத்தி கம்பை தூக்கிட்டு போய் ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போடுறது. அப்போ சண்டைன்னு வரும்போது ஆண்கள் தான் முன்னுக்கு நிற்பான். ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். அப்போ வந்து இப்போ ஆண்கள் தான் சண்டை போடும்போது கடைசியில் பெண்கள் வந்து அவ்வளோதான், நீ ஓரமாக உட்காருமா, ஆம்பளைங்க சண்டை போடும்போது நீ எதுக்கு குறுக்க வந்துட்டுருக்க, ஓரமாக போய் உட்காரு, பொம்பளைங்க உங்களுக்கு என்ன தெரியும், அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு, என்ன நீங்கள் குறுக்க வந்துட்டுருக்க, ஆம்பளைங்க சண்டை போடும்போது நீங்கள் வரலாமா குறுக்க, ஓரமாக போய் நில்லுங்க, ரெண்டு ஊருக்காரங்க சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து குறுக்க வந்து நடந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, பேசாமல் ஓரமாக போய் உட்காரமா, அடிக்கடி பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பொம்பளைங்களை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அதனால்தான் அப்போ வந்து ஆண்கள்லாம் இந்த மாதிரி சண்டை போரிடுதல் என்கிற நடைமுறையே இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆண்களை வந்து குழந்தைகளாக வளர்க்க வைக்கணும். பெண்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி பெரிய சண்டைகள்லாம் வரவிடாமல் மாதிரி பார்த்துக்கணும். பெரிய சண்டைகள், போர்கள், ரெண்டு ஊருக்கு இடையில் சண்டை, ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் சண்டைகள்லாம் வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஆண்களிடமிருந்து இந்த உதவியெல்லாம் தேவைப்படாது. அப்போ அமைதியை விரும்ப வேண்டும். பெண்கள் வந்து அமைதியை விரும்பணும். சும்மா வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளைங்களை வச்சு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி ஆம்பளைங்களை சண்டை போட வச்சு பின்னாடி நின்றுக்கிட்டு தன்னுடைய வலிமையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினச்சாங்கன்னா பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். பெண்கள் மதிப்பிழந்து போய்விடுவார்கள். அப்போ என்ன பண்ணால் வன்முறை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ தான் வந்து ஆண்கள் வந்து எப்பவும் குழந்தையாகவே இருப்பான். வன்முறை இல்லாத வாழ்க்கை. அதிலும் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய உறவுமுறை பார்த்திங்கன்னா ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. தங்களுக்கு சம வயது ஒரு 20 வயசு பையன் வந்து 20 வயசு தன்னை மாதிரி இருக்கிற இன்னொரு 20 வயசு பையனை பார்த்தா வாங்க போங்கன்னு தான் சொல்லுவான். சரிங்க ஐயா, போங்க ஐயா, சரிங்க, அப்படி தான் சொல்லணும். இந்த உறவு முறை தான் ஆண்களின் வாழ்க்கையில், இந்த மனித வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்துறதுக்கு வழியாக இருக்கும்.
பெண்கள் தான் தங்களுடைய தோழிகளை வாடி போடின்னு சொல்லுவாங்க. இயற்கை விதிமுறைப்படி வாடி போடி, ஏண்டி, போடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை எப்படி கூப்பிடணும்? வாங்க, போங்கன்னு கூப்பிடணும். பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஐயா சொல்லுங்கள் ஐயா. அது வந்து 10 வயசு பையனாக இருந்தாலும் 10 வயசு பையனை பார்த்து வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். 20 வயசு பையனாக இருந்தாலும் 20 வயசு பையனை பார்த்து வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். ஐயா சொல்லுங்கள், சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். கையெடுத்து கும்பிடணும், காலை கூட தொட்டு வணங்கணும். ஏன்னா பெரியவர்களாக நினைக்கணும். ஆண்கள் தங்கள் நண்பர்களை பெரியவர்களாக நினைக்க வேண்டும். பெண்கள் தங்களுடைய தோழிகளை தன்னை விட இவ சின்னவன்னு நினைக்கணும். இப்போ வந்து ஒரு 10 வயசு பையன், 5 வயசு பையன் கூட தனது 5 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு பையனை பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்னா வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். அவ்வளோ அந்த அதிசயத்தை நம்ம பார்ப்பீங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. வாடா போடாங்கிறது வந்து அது ஒரு இயந்திர அறிவியல் உலக நடைமுறை, தற்காலிகமானது, செயற்கையானது. இயற்கை விதிமுறைப்படி ஒரு 5 வயசு பையன் கூட இன்னொரு 5 வயசு பையனை பார்த்தா ஐயா சொல்லுங்க ஐயா, சரிங்க ஐயா அப்படின்னு தான் சொல்லுவான். இதுதான் இயற்கை விதிமுறை. இந்த ஆச்சரியத்தை நீங்கள் பாருங்கள். இது ஒரு அதிசயம், மனித வாழ்வில் அதிசயம். அது நடக்கும். இதுதான் ஆண்களுக்கு இடையில் இந்த போர்கள்லாம் நடைபெறாது காரணம். இனிமேல் வந்து போர்லாம் நடைபெறாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் எதன் அடிப்படையில் தரேன்னா, ஆண்களுக்கு இடையான உறவுமுறை இருக்குல்ல, இந்த மாதிரி மரியாதைக்குரியது. அதுதான் அமைதிக்கே காரணம். ஆண்கள் வந்து தனது வயதுக்கு சமமானவர்களை வாடா போடான்னு கூப்பிட்டா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். அப்படி வாடா போடான்னு கூப்பிட்டனால தான் இந்த போர்கள்லாம் நடந்துச்சு. இந்த போர்லாம் ஏன் நடந்துச்சுன்னா, ஒரு 20 வயசு பையன் இன்னொரு 20 வயசு பையன், அவன் நண்பனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவனை பார்த்து வாடா போடா, என்னடா நீ, எப்படா வந்த, இப்படி மரியாதை குறைவாக கேட்டனால தான் சண்டைகளே வந்துச்சு. அதனால் ஆண்களுக்கிடையில் அவங்க உறவு முறையில் அமைதி இருக்க வேண்டும், ஒரு மரியாதை கடைபிடிக்கப்பட வேண்டும். ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை வந்து வாங்க போங்க, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படிங்கணும். ஒரு நண்பரை பார்க்கும்போது காலை தொட்டு வணங்கணும். ஏன்னா ஆண்கள் தங்கள் நண்பர்களை பெரியவர்களாக நினைக்க வேண்டும். தங்கள் நண்பர்களையும் சரி, தங்களை விட வயதில் அதிகமானவர்களையும் சரி பெரியவர்களாக நினைப்பாங்க. தங்களுடைய நண்பர்களையும் பெரியவர்களாக நினைப்பாங்க, தங்களுடைய வயதுக்கு அதிகமானவர்களையும் பெரியவர்களாக நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் என்னென்னா, தங்களுடைய சம வயது தோழிகளை வந்து சின்ன விட இவ சின்னவ, சொல்றி எப்படி வந்த அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்படி வந்த, சாப்பிட்டியாடி, அப்புறம் என்னடி அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு தன்னை பெற்றெடுத்த அம்மாவையே, பெற்றெடுத்த பெண்ணையே என்ன சொல்லுவாங்க, என்னடி அப்படின்னு தான் கேட்பாங்க. வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க பெண்கள். ஒரு தன்னை பெற்றெடுத்த பெண், ஏன்னா அவங்களெல்லாம் வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. தன்னை விட மூத்தவங்களை, பெரியவங்களை வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுதான் பெண்களோட இயல்பு. அப்போது இதில் இன்னொரு தப்பு என்னென்னா, தன்னை விட, அப்போ இதில் யார் மூத்தவங்க? ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்றால், அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தா பாருங்கள், அவள் தான் சின்னவ. அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்தா பாருங்கள், அவள் தான் சின்னவ. அவள் எந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அந்த பெண் குழந்தை இருக்குல்ல, அவள் தான் அம்மா. ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் மகளாக மாறிவிடுகிறாள். அவள் பெற்றெடுத்த குழந்தை என்பது அம்மாவாக மாறிவிடுகிறது. அதனால் வந்து பெண்களுடைய உறவுமுறை அப்படி தலைகீழாக முரணாக இருக்கும். பெண்கள் வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறான்னா, அந்த பெண் குழந்தையை எந்த பெண் பெற்றெடுத்தாலோ அந்த பெண்ணை பெற்றெடுத்த ஒரு பெண் இருப்பாள்ல, அவளை பாட்டின்னு தானே சொல்லணும். ஆனால் அவள் பாட்டி கிடையாது, அவள் பேத்தி. அந்த பாட்டின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அவள் வந்து பேத்தி. அந்த பேத்தி என்னப்படுகிறார், தன் வயிற்றில் பெற்றெடுத்த பெண் குழந்தை தன் வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பெற்றால் அந்த பெண் குழந்தை பெற்ற ஒரு பெண்ணை வந்து பாட்டின்னு தான் சொல்லணும். இந்த உறவுமுறை தலைகளாக முரணாக மாறிவிடும். ஆணின் உறவுமுறைக்கு முரணாக இருக்கும். பெண்கள் பிறக்கும்போது அவங்க வயசை 120 தான் சொல்லணும், 120 ஆரம்பிக்கணும். அப்புறம் போக போக 119, 118 குறையணும். ஆண்களுடைய வயசு 1, 2, 3 அப்படின்னு கூட்டிகிட்டே போகும். ஆக இப்படித்தான் வந்து எதிர்கால உறவுமுறை, எதிர்கால மனித வாழ்க்கை முறை இப்படித்தான் அமையும். எதிர்காலம் அமைதியாக இருப்பதற்கு ஆண்களுடைய உறவுமுறை ஒரு காரணமாக இருக்கும். ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை வாங்க போங்கம்பாங்க, கடவுளாக மதிப்பாங்க. ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை கடவுளாக மதிப்பார்கள், பெரியவர்கள் தான் கடவுள். கடவுள்னா யாருன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் தான் கடவுள். நாம் நம்ப வேண்டும், நாம் உணர வேண்டும், அதுதான் கடவுள். கடவுள்னா கண்ணுக்கு தெரியக்கூடாது, எங்கேயோ இருக்குது, நமக்கு கண்களுக்கு தெரிந்தால் அது கடவுளே கிடையாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க.
அப்படி கிடையாது. கடவுள்னால் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அப்போ ஆண்கள் தங்களுடைய நண்பர்களை கடவுளாக நினைப்பாங்க, பெரியவர்களை கடவுளாக நினைப்பாங்க. தங்களுடைய நண்பர்களை ஆண்கள் வந்து பெரியவர்களாக நினைப்பார்கள். பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்களுடைய தோழிகளை கடவுளாக நினைக்க மாட்டாங்க. தன்னைத்தான் கடவுளாக நினைத்து தனது தோழியை தன்னை விட சின்னவன் தான் நினைப்பாங்க. அது அவங்க உறவுமுறை, அவங்க ஜாலியாக இருப்பாங்க. அது வாடி போடின்னு கூப்பிட்டு அவங்க ஜாலியாக இருப்பாங்க. பெண்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து அதாவது 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்களை விட இனிமேல் வர காலங்களில் பெண்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளை வாடி போடின்னு கூப்பிடுவாங்க. உரிமையோட வாடி போடின்னு கூப்பிட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து தங்களுடைய நண்பர்களை ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துக்கிட்டு காலை தொட்டு வணங்கிட்டு. அப்போது ஆண்களுடைய அந்த நட்பு முறை இருக்குல்ல, ரொம்ப அமைதியானதாக இருக்கும், மரியாதையாக இருக்கும். அதனால் ரொம்ப சந்தோஷமாகலாம் இருக்க முடியும். உரிமை எடுத்து பேசுகிறதுலாம் அங்கே இருக்காது. அவர் என்ன நினச்சிருவாரோ, நண்பர் என்ன நினச்சிருவாரோ அப்படின்ட்டு தான் இருக்கும். அந்த உறவு முறையில் ஒட்டாது. பெண்கள் வந்து தங்களுடைய தோழிகளை எப்படி போவாங்க, வாடி போடி அப்படின்னு சொல்கிறது, அடிக்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அடிச்சுக்கிறது, ஒருத்தர் அடிச்சுக்கிறது, அப்படி ஜாலியாக இருக்கும். அந்த வாடி போடின்னு கூப்பிட்றாங்களா, அதுதான் அவருடைய மகிழ்ச்சிக்கு அவருடைய மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கு காரணம். இப்படி பெண்கள் எதிர்கால மனித வாழ்க்கையில் ரொம்ப ஆண்களை விட பல மடங்கு மகிழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கும். ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி, அமைதியான குழந்தை மாதிரி ஆகிடும். அவன் தனது நண்பர்களை பார்த்தாலும் வாங்க போங்கன்னு சொல்லுவான். தன்னை விட வயதுக்கு அதிகமானவர்களை பார்த்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். பெண்களை பார்த்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். ஆண்கள் வந்து பெண்களை பார்த்தும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். ஆக ஆண்கள் வந்து நிறைய பேரை வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருப்பான். யாரையெல்லாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவான்னா, பெண்கள் அனைவரையும், அனைத்து வயதினரையும், தன்னோட இப்போ பிறந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவான். அதனால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் வயதை கணக்கிட்டு யார் பெரியவர் என்ன மதிப்பிடக்கூடாது. பெண் என்றாலே அவர் பெரியவர். ஆண்களின் பார்வையில் பெண் என்றாலே அவர் பெரியவர். பெண்களின் பார்வையில் ஆண் என்றாலே அவன் குழந்தை. அவனுக்கு 100 வயசானாலும் சரி, அவன் ஒரு குழந்தை, தாத்தா குழந்தை. ஆனால் உறவு முறையெல்லாம் உண்டு. அதுக்காக குழந்தைன்னா அப்பான்னா டே அப்பா, தாத்தான்னா டேய் தாத்தா. தாத்தா என்ன சொல்லுவார், சொல்லுங்கள் பேத்தி அப்படின்வார். அப்பா என்ன பண்ணுவார், மகளே நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து தனது மகளை வாங்க போங்கன்னு சொல்லி தான் மகளேன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு மகன் என்ன சொல்லுவான்னா, இல்லைடா சரியாக தூக்கமே வரலடாப்பா, டே அப்பா தூக்கமே வரலடா, என்னடா பண்ணுறது சொல்கிறாப்பா அப்படின்பா. அது மாதிரி ஒரு அண்ணன் என்ன பண்ணுவோன்னா, என்ன தங்கச்சி நீங்கள் இன்னும் தூங்கலையா, சாப்பிட்டீங்களா, எப்போ வந்தீங்க, நான் உங்களை தேடிட்டு எங்கேயோ அலையிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லைடா தோட்டத்துக்கு போயிருந்தேண்ணா, டே அண்ணா நான் தோட்டத்துக்கு போயிருந்தேன்டா அப்படி. அந்த மாதிரி உறவு முறை மாறாது, ஆனால் வாடா போட தான். அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தங்கச்சி சொல்லுங்கள் தங்கச்சி, அந்த மாதிரி. இது எதிர்கால உறவு முறை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா, ஆண்கள் யாரையெல்லாம் வாங்க போங்கன்னு சொல்கிறான்னா, அவன் தோழியை வாங்க போங்கன்னு சொல்கிறான். அப்புறம் தோழியில் பெண்கள் அனைவருமே வாங்க போங்கன்னு சொல்கிறான் ஆண்கள் வந்து. அது மாதிரி நண்பர்களை பார்த்தா வாங்க போங்கன்மா. தனது வயதுக்கிணையான ஆண் நண்பர்களை பார்க்கும்போது ஆண்கள் வாங்க போங்கன்னு சொல்லுவான். அப்புறம் தன்னை விட வயதுக்கு அதிகமான அண்ணன், அப்பா, அப்புறம் தனது வயதை விட பெரியவர்களை பார்க்கும்போது ஆண்கள் வந்து தனது வயதை விட பெரிய ஆண்களை பார்க்கும்போது அவங்களையும் வாங்க போங்கன்னு தான் ஆண்கள் சொல்லுவான். இப்படி ஆண்கள் வந்து நிறைய பேர்த்த வாழ்க்கையில் வாங்க போங்கன்னே கூப்பிட்டு அவனுக்கு வாய் வெளிச்சு போயிடும். அதனால் அவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாலாம் சுதந்திரமாலாம் பேச முடியாது. வாங்க போங்கன்னாலே ஒரு மாதிரி அது ஒரு இடைவெளி தான் ஏற்படுத்தும். பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, யாரை வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்கன்னா, தன்னை விட சின்ன வயசு பொண்ணுகளை தான் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. தனது தோழிகளை வாடி போடின்னு தான் சொல்லுவாங்க. தன்னை விட வயசு அதிகமான பெண்களை பார்த்தா மூத்தவங்களை, அதாவது ஒரு பெண் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணை பார்த்தா வாடி போடின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுமாதிரி பெண்கள் ஆண்களை பார்த்தா வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அதனால் பெண்கள் சுதந்திரமாக பேசுவாங்க. அந்த வாடா போடா வாடி போடிங்கிறது வந்து பெண்கள் நிறைய பயன்படுத்துவாங்க, நிறைய பேர்கிட்ட பயன்படுத்துவாங்க. அதனால் பெண்கள் நல்லா பேசுவாங்க, போல்டாக பேசுவாங்க, தைரியமாக பேசுவாங்க. ஆண்கள் எப்பவும் பயந்துக்கிட்டே நிறைய பேரை வாங்க போங்கன்னே கூப்பிடுவான். பயத்தோடையும் பணிவோடையும் பேசிகிட்டு இருப்பான். ஆண்கள் நண்பர்களை பார்த்தா வாங்க போங்கம்மா, தன்னோட வயசில் பெரியவங்கள பார்த்தா வாங்க போங்கம்மா, பெண்கள் அனைவரையும் பார்த்தாலும் வாங்க போங்கன்னு சொல்லுவான். அதனால் அவன் எப்போவுமே பணிவாகவும் பயத்தோடையும் மரியாதையோடையுமே பேசுவான். தன்னை விட வயசில் குறைஞ்ச ஆண்களை பார்க்கும்போது தான் ஆண்கள் வாடா போடான்னு பேசுவாங்க. அவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட தான் அவன் வாடா போடான்னு சொல்லுவான். ஆனால் பெண்கள் வந்து
யார்கிட்ட யாரையெல்லாம் வந்து எப்படி அதிகாரத்தோட கூடுவாங்கன்னா, பெண்கள் ஆண்களை அனைவரையும் வாடா படம் தான் கூடுவாங்க. அவனுக்கு 100 வயசானாலும் சரி, 120 வயசானாலும் சரி, ஒரு பிறந்து 2 வருஷம் ஆனால் பெண் குழந்தை கூட வாடா படம் தான் அதிகாரத்தோடு கூடுவாங்க. பெண்கள் தங்களுடைய தோழியை பார்த்தாலும் வாங்க போகுன்னு தான் சொல்லுவாங்க. தனது வயதுக்கு இணையான தனது தோழிகளை பார்த்தாலும் வாடி போடின்னு தான் கூடுவாங்க. வாங்க போகுன்னு கூட மாட்டாங்க, வாடி போடின்னு தான் கூடுவாங்க. அது மாதிரி பெண்கள் தன்னை பெற்றெடுத்த பெண், தனக்கு தன்னை விட பெரியவங்கள்லாம் இருக்காங்களா, அவங்க பெரியவங்க கிடையாது, சின்னவங்க தான். அவங்க எல்லாத்தையும் பார்த்தாலும் வாடி போடின்னு தான் கூடுவாங்க. பெண்கள் தன்னை விட இளமையான பெண்களை பார்க்கும்போது மட்டும்தான், தன்னை விட இளமையாக தெரிகிற பெண்களை பார்க்கும்போது தான் வாங்க போங்கன்னு கூடுவாங்க. ஒரே ஒருத்தட்ட மட்டும்தான் பெண்கள் வாங்க போங்கன்னு கூடுவாங்க. மற்ற எல்லாரையும் வாடி போடி தான், அதிகாரம் தான். அதனால தான் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, போல்டாக பேசுவாங்க, தைரியமாக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும், பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்கள் வந்து நிறைய பேரை வாங்க போங்கன்னு கூப்பிட்றதுனால அவனுக்கு பேசுகிறதுக்கு சுதந்திரமாக வராது, ஒட்டாது, அவன் விலகியே இருப்பான், உறவுமுறை அவனுக்கு ஆகாது. பெண்களுக்கு வந்து உறவுமுறை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு அதிகாரமாக, ஒரு கோபம் அதிகமானவர்களாக இருப்பார்கள். பெண்கள் வந்து கோபம், அதை வாடி போடி வாடா போடா அப்படின்னு நிறைய பேர் அவங்க வாடி போடி வாடா போடா அப்படின்னு அதிகாரத்தோடு கூப்பிட்றதுனால அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். ஆண்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்கள் பயத்தை தான் வெளிப்படுத்துவார்கள், பெண்கள் கோபத்தை வெளிப்படுத்துவார்கள். அதனால் மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எதிர்காலத்தில். ஆண்கள் வந்து மகிழ்ச்சி குறைவாக தான் இருக்கும். அதனால் பெண்களோட வாழ்க்கையை பார்க்கும்போதே வியப்பாக இருக்கும், அவங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆண்களுக்கு பொறாமையாக இருக்கும், பெண்கள் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்களே, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வாடி போடின்னு பேசிக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக தைரியமானவர்களாக தெரிவார்கள். பெண்களை பார்த்தாலே ஆண்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை இனிமேல் எதிர்காலத்தில் அப்படியே மாறும். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் வாழ்க்கை. மனித வாழ்க்கைங்கிறது வன்முறை என்கிறது கொஞ்சம் கூட எட்டாது. அந்தளவுக்கு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் அறிவுபூர்வமானது. இப்போ நான் சொல்கிறது இருக்குல்ல, உறவுமுறை, இதெல்லாம் அறிவுபூர்வமானது. அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னா நம்ம மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு நாம் வந்து ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கோம். அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. இங்கெல்லாம் அறிவுபூர்வமாக வாழவே முடியாது. அதனால் அதுக்கும் ஒரு முடிவு. இன்னும் 2040 இந்த இழிவு நிலை மறைந்துவிடும், இந்த மூட நம்பிக்கை மறைந்துவிடும். மனித வாழ்க்கையில் அறிவு என்பது, அறிவுபூர்வமான ஒரு நடைமுறை என்பது வந்துவிடும். அதன் பிறகு மனித இனம் உயிருடன் இருக்கிற வரைக்கும் மூட நம்பிக்கை என்பது தலை காட்டவே காட்டாது. மனித வாழ்க்கையில் அறிவுபூர்வமான வாழ்க்கை மட்டும்தான் இங்கு வாழ்வார்கள். அதற்கு எந்த தடையுமே இங்கே கிடையாது. அதற்காக போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அறிவுபூர்வமாக தான் வாழ்வார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இதை சொல்கிறது யார்? மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாகிய நான். இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறவன் யார் என்றால், மனித நிலையில் முழுமையடைகின்ற அந்த முதல் மனிதன், அது நான் தான்.